18வது திருமண நாளை ஒட்டி நடிகை ஐஸ்வர்யா ராய் பச்சன் தனது குடும்ப புகைப்படத்தை பகிர்ந்தார். நடிகர் அபிஷேக் பச்சனை 2007ஆம் ஆண்டு நடிகை ஐஸ்வர்யா திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஆராத்யா என்ற மகள் உள்ளார். இந்நிலையில் பொது நிகழ்வுகளுக்கு ஐஸ்வர்யாவும் அபிஷேக்கும் சேர்ந்து வருவதை சில மாதங்களாக தவிர்த்து வந்தனர். இதனால் அவர்கள் பிரிய உள்ளதாக வதந்திகள் பரவின. இந்நிலையில் அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கணவர் மகளுடன் இருக்கும் புகைப்படத்தை ஐஸ்வர்யா பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒருவர் தலையில் ஃபிரிட்ஜை வைத்துக் கொண்டு சைக்கிள் ஓட்டிச் சென்ற காட்சி அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. லேபாய் கேப்ரியல் டேவிஸ் என்ற அந்த நபர் தலையில் கனமான பொருட்களை வைத்துக் கொண்டு சைக்கிளில் சென்று வீடியோ வெளியிட்டு பிரபலமானவர். சோஃபா, குப்பை தொட்டி, டிவி உள்ளிட்டவற்றை தொடர்ந்து தற்போது ஃபிரிட்ஜை தலையில் வைத்துக் கொண்டு செல்லும் காட்சி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் கடத்தி தனித்து விடப்பட்ட பெண் குழந்தையை நடிகை திஷா பட்டானியின் மூத்த சகோதரி குஷ்பு பட்டானி மீட்டு பெற்றோர்களிடம் சேர்த்தார். தனது வீட்டின் அருகே உள்ள பாழடைந்த வீட்டில் குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது. உடனே குஷ்பு பட்டானி உள்ளே சென்று பார்த்துள்ளார். அங்கு பெண் குழந்தை ஒன்று கிடந்துள்ளது. குழந்தையை மீட்டு குஷ்பு போலீசிடம் ஒப்படைத்தார். முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பெற்றோரிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே ஒரு மாதமாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாலூர் கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பேரணாம்பட்டிலிருந்து ஆம்பூர் செல்லும் சாலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சூறாவளி காற்றால் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக சிதம்பரபுரம் கிராமத்தில் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு முறிந்து விழுந்தன. குலை தள்ளிய நிலையில் வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளதாகவும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி நகரப் பகுதியில் பட்டப்பகலில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சந்தோஷ்குமார் என்பவர் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் வாங்க கடைக்கு சென்றபோது சாலை ஓரத்தில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பி வந்து பார்த்தபோது அந்த இருசக்கர வாகனம் மாயமாகி இருந்தது. இது தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. தருமபுரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருவேறு குடும்பங்களைச் சேர்ந்த 4 பேர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வண்ணாத்திப்பட்டியைச் சேர்ந்த மாதப்பெண், மங்கம்மாள் தம்பதியர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். இதேபோல் பொம்மிடிப்பட்டியைச் சேர்ந்த சிவக்குமார், சென்னம்மாள் தம்பதிக்கும் வைரமணி என்பவருக்கும் வீட்டிற்கு சென்று வரும் பாதை தொடர்பாக பிரச்சினை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து சிவக்குமார், சென்னம்மாள் தம்பதியினர் தீக்குளிக்க முயன்றனர். இரு தம்பதியரையும் பாதுகாப்பாக பணியில் இருந்த காவலர்கள் காப்பாற்றினர்.